ராமநாதபுரம் அருகே சத்திரக்குடியில் தனியார் பள்ளி வாகனம் மீது டிப்பர் லாரி மோதி தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், நிலவரம் என்ன தற்போது? பரமக்குடி அடுத்த சத்திரக்குடியில் டிப்பர் லாரி தனியார் பள்ளி பேருந்து மீது மோதியதில் அந்த தனியார் பள்ளி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 30க்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அடுத்த சத்திரக்குடியில் வாசன் மெட்ரிக் என்ற தனியார் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் ஒரு 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு சொந்தமான பேருந்து, அதாவது பள்ளிக்கு அருகில் உள்ள கிராமங்களில் இருந்து மாணவ மாணவிகளை ஏற்றிக்கொண்டு இன்று காலை பள்ளிக்கு வந்துள்ளது. மதுரை ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து அந்த பள்ளிக்கு செல்வதற்காக இடதுபுறமாக அந்த தனியார் பேருந்து திரும்பும் போது பின்னால் வந்த பேருந்தின் பின்புறமாக வந்த ஒரு டிப்பர் லாரி பேருந்து மீது பலமாக மோதியது. இதில் இந்த விபத்தில் பள்ளி பேருந்து தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த பேரில் இருந்த ஒரு 30க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவிகள், அதே போல் பேருந்து ஓட்டுநர், நடத்துனர் மற்றும் ஆசிரியர்கள் சுமார் ஒரு 35 பேர் பலத்த காயம் ஏற்பட்டு அடைந்துள்ளனர். இந்த காயம் அடைந்தவர்களை அருகில் இருந்தவர்கள் உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து குறித்து சத்திரக்குடி போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அதாவது மதுரையிலிருந்து ராமேஸ்வரம் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து ஏற்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக பள்ளி குழந்தைகளுக்கு எவ்வித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. தனியார் பள்ளி பேருந்து மீது லாரி மோதிய சம்பவம் குறித்து சத்திரக்குடி போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை செய்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.